ஏச்சைவ சாத்விகா பாவாக ராஜசாஸ்தாமசாஸ்தியே மத்தேவேதான் வித்தி நத்வகம் தேஷ்டேமை. எந்தெந்த சாத்விகமான எண்ணம் இருக்குமோ, ராஜசமான எண்ணம் இருக்குமோ, தாமசமான எண்ணம் இருக்குமோ, எல்லாத்துலேயும் நான் தான் இருக்கேன். ஆனால் என்னிடத்துல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட இல்லாமையே இத்தனை பேரையும் கொடுத்து ஆட்டி படைக்கிறார். சாமான் இருந்தான்னா அடுத்தவருக்கு கொடுக்கலாம். அவர்கிட்ட இந்த சாமான்லாம் இல்லாமையே எல்லாத்தையும் அவருடைய மாயா சக்தினால் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி ரஜோகுணம், தமோ குணம், சாத்விக குணம் எல்லா குணத்தும் ஒன்றுமே இல்லாமல் சுத்த சத்த பிரதானம் அப்படி இருந்துக்கிட்டு, சுத்தமான சத்தஸ்வரூபத்தோடு இருந்துக்கிட்டு, ஞானத்தோடு இருந்துக்கிட்டு, அந்த ஆத்மஸ்வரூபமானது ஈஸ்வரஸ்வரூபமானது எல்லா சத்விகம், ராஜசம், தாமசம் எல்லா ரூபமாகவும் அதனுடைய காரிய ரூபமாகவும் எல்லாமே நான் தான் இருக்கேன். நத்வகம் தேசுமை. அதில் நான் போய் உட்காரல. எங்கிட்ட அதெல்லாம் இருந்தாலும் அதில் நான் மயங்காமல், அதில் உட்காராமல், அதில் தொடாமல் தூரமாக இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் இந்த காரியங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறேன். சில பேர் குணமயர் பாவைகி ஏபிகி சர்வமிதம் ஜெகத் மோகிதம் நாபிஜானாதி மாமேபிய பரமவியம். அதனால் சத்தகுணம், ரஜகுணம், தாம்சகுணம் இந்த குணங்கள் தான் இந்த உலகத்தை முழுக்க ஆட்டி படைச்சி எல்லாரையும் படைச்சி கஷ்டப்படுத்தி சுகம், துக்கம், அழுகை எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ணுறது. மோகிதம் நாபிஜானாதி. இதில் போய் மோகத்தை நான் அடைய மாட்டேன். நீங்கள்லாம் மோகத்தை அடைஞ்சி கஷ்டப்பட்டு துக்கத்தை அனுப்பிச்சு எல்லாம் பண்ணுறது இல்லைங்க. மாம் ஏபியா பரம் அவ்வியம். நாம் எல்லாத்தையும் காட்டும் நிறைஞ்ச சுரூபமாக ஆகாஷம் எப்படி நிறைஞ்சிருக்கோ, காற்று எப்படி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கோ, எல்லாத்தையும் காட்டிலும் காற்றையும் ஆகாசத்தையும் காட்டிலும் மேலாக நாம் பறந்து இருந்துக்கிண்டு பரம் ஆத்மாவாக ஈஸ்வரஸ்வரூபமாக இருந்துக்கிண்டு ஆத்மஸ்வரூபமாக இருந்துட்டு இத்தனையும் படைச்சி காற்று அழிச்சு என்னென்ன உண்டோ இந்த முக்குணத்தினால் ஆகக்கூடிய எத்தனை காரியங்கள் இருக்குமோ, என்ன உலகம் இருக்குமோ எல்லாம் சத்தம் ரேஸ் தமசு குணத்தினால் வரக்கூடிய பிரகிருத்தினால் வரக்கூடிய இந்த உதிரங்கள் எவ்வளோ இருக்குமோ, கஷ்டங்கள் எவ்வளோ இருக்குமோ, நல்லது எவ்வளோ இருக்குமோ இத்தனைக்கும் ஆட்டி படைச்சி பண்ணுறோம் நான் தான். நானாக இதில் மாட்டிக்கிறது இல்லை. நான் எல்லாத்துக்கும் மேலாக அகண்ட சுரூபமாக உள்ள ஆத்மஸ்வரூபமாக இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன் நான் பாட்டுக்கு. தேவி சேஷா குணமயி மௌமாயா துரத்தையா மாமேவே பிரபஞ்சந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. அதனால் நான் தெய்வீ சேஷா குணமயி. எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே தெய்வீகமாக ஆன்மீகமாக இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். ஆசையினால் மம மாயா துரத்தியா. என்னுடைய மாயா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நான் தெய்வீகமாக சாத்விகமாக ஆனந்தமாக உட்கார்ந்துட்டு உலகமே தெரியாமல் பிரம்மாண்டத்திலேயே இருக்க ஸ்வரூபமாக இருக்கேன். ஈஸ்வர ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். ஆனால் எங்கிட்ட இருக்க மாயை யாராலையும் அசைக்க முடியாது, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. மம மாயா துரத்தையா. எத்தனை விரட்டி அடித்தாலும் மாயை மாத்திரம் போகாது, பாக்கி எல்லாத்தையும் விரட்டி பண்ணலாம். மாயை விரட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மாயங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார். யா மா சா மாயா. எது இல்லாமையோ அதுதான் மாயா நம்மக்கிட்ட பாடாப்படுத்துறது. அதனால் அந்த மாயை மாத்திரம் தாண்டி போகிறது ரொம்ப 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 கஷ்டம். மாயை தாண்டி நான் போயிட்டேன், ஞான மார்க்கம் வந்துவிட்டேன், ஈஸ்வரத்தை அறிஞ்சேன்னு சொல்கிறது ரொம்ப 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 கஷ்டம். 62 பேர் தான் அப்படி இருப்பான். ஆனால் எந்த நீ அடைஞ்சுட்டேன்னா ஈஸ்வர ஸ்வரூபமாக ஆத்மஸ்வரூபமாக எங்கிட்டே நீ சரணாகதியாக எங்கிட்டே அடைஞ்சுட்டேன்னா, ஞானத்தை அடைஞ்சுட்டேன்னா, அப்போது மயாமே தாம் தரந்தித்தே. அப்படிப்பட்ட மாயை நீ தாண்டி வச்சுருவேன். உனக்கு அனுகிரகம் பண்ணி உன்னையும் தாண்டி வச்சுருவேன். நீ தாண்டி விடலாம், ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் ஈஸ்வர ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபத்தை அடையிற வரைக்கும் இந்த மாயையில் மாட்டின்னு முடிச்சுன்னு தான் அழணும். ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சி ஞான மார்க்கத்துக்கு ஞானத்தை அடைஞ்சிட்டான்னா அவன் மாயை கிட்டக்கே இருக்காது, தானாகவே ஓடி போடும் அவங்கள்ட்டேருந்து. நமாம் துஷ்கிருதனோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக மாயா அபகிருத ஜானாக ஆசுரம் பாவம் ஆசிரிதா. நம்மளெல்லாம் வையிறார் கிருஷ்ண பரமாத்மா. இந்த ஜனங்கள்லாம் மொத்தம் மூடமான ஜனங்கள். எத்தனை சொன்னாலும் ஏறதில்லை மூளையில் வாளுக்கு. ஆகினால அதமாக மனுஷாளுக்குள்ளே மோசமான மனுஷா யார் ஆனா நல்ல விஷயம் சொல்கிறத விட கேட்க மாட்டேன்னு சொல்லி ஓடி போகிறவன் இருக்கணும், அவன் தான் மோசமான ஆள். அதனால் மாயா அபகிருத ஜானா. நான் மாயனை மாட்டின்ட்டு அவளுடைய சொந்த புத்தி கூட போய்டுறது. நியாயமாக நல்ல புத்தி இருந்தால் கூட அவளுக்கு மாயை வந்துன்னா அதெல்லாம் மாடி போய்டுறது. ஆசுரம் பாவம் ஆசிரிதாக. எதனாலன்னா எல்லாம் அசுர பாவத்தை அடைஞ்சதுனால அந்த உறுப்புகள்லேயும் இந்திரியங்கள்லேயும் சாப்பாட்லேயும் கண்ணுகள்லேயும் காதுகள்லேயும் ஆசை அதெல்லாம் கேட்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைகள்லாம் இருக்கிறதுனால ஆசுரம் பாவம் ஆசுத்தாக. அசு திருப்பியந்தேத்தி அசுராகான்னு பேர். அசுராலாம் ஏதோ தேவலோகத்தில் இருக்க அசுரால் மாதிரி இல்லை. நாமும் ஒருத்தரும் அசுரர்கள் தான். எப்படி அசுரர்கள்? அசு திருப்பியந்தே அசுராக. அசுன்னா
பொருள்களில் ஆசை வர்றது யாரோ அவன் அது உடையவன் அசுரர்கள். அதனால் எந்த பொருளில் ஆசைப்பட்டவன் நாமெல்லாம் இருந்து உட்காந்துருக்கோமோ இந்த அசுரத்தனத்துலேருந்து நம்ம வெளியில் வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஆகினால நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக, மூடர்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டா. பிரபத்தியந்தே நராதமாக, மனுஷனுக்குள்ளே மோசமான மனுஷாவ மாயா அபகிருத ஞானம். அப்படி போகிறதுக்கு என்ன காரணம்? மாயினால் அபகிருதமாகி மாயினாலே இதெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு அவன் புத்தி கித்தி மூளைகளை எல்லாம் வீணப்படுத்து. ஆசுரம் பாவம் ஆசுரா. அதனால் எல்லாரும் உலகாயத்த வஸ்துக்களில் சாப்பிடணும், அனுபவிக்கணும், போகணும், வரணும் நின்று இருக்காளே தவிர அசுரஸ்வரூபத்தை அடைஞ்சவாளாயிட்டா. அசுரஸ்வரூபம்னா அசுரர்களாயில்லவா, இந்த உலக வாழ்க்கையில் என்னென்ன அனுபவிக்கணுமோ அந்த அனுபவிக்கிறதுலேயே உற்சாகம் உள்ளவளாகி அப்படி ஆகிட்டா அப்படிங்கிறார். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானியஜ பரதர்ஷப. இப்படி சொல்கிறேன் ஒரே எல்லாரையும் உங்களை பக்தி பண்ணுறது வேறு வழி கிடையாதா, என்ன பண்ணணும் நாங்கள் சொல்லுங்கோ. அந்த வீழ வரவேன்னு கொஞ்சம் நல்ல புத்தி வந்து வந்து கேட்க ஆரம்பித்தான். ஒரே சரியாக வச்சுருடே மாயினால் போயிட்டுமே அப்படி ஆகிட்டுமே இப்படி ஆகிட்டுங்கிறடே, எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது உங்களை பார்க்கணும் போகணும் வரணும்னு, எப்படி பக்தி பண்ணணும்னு தெரியலையே, அது பக்தி வர்க்கத்தை கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னா. 4 வழியில் பக்தி பண்ணலாம். சதுர்விதா பஜந்தே மாம், 4 தினசில் பக்தி பண்ணலாம் என்னை. ஜனாக சுகிருத்தினஹா அர்ஜுனா, யார் ஒருத்தன் புண்ணியம் பண்ணவாளாக இருக்காளோ அவள் தான் எங்கிட்ட வர முடியும். இல்லைன்னா இந்த ஆத்மஸ்வரூபத்தில் பகவத் பக்தி ஸ்வரூபத்துக்கு கிட்டக்கே வர முடியாது. அதனால் புண்ணியசாலிகளாக இருக்கவங்க தான் எங்கிட்ட வரலாம். அவள் 4 தினசான பக்தி பண்ணலாம். ஆர்த்தகா, சிரமங்கள் வந்துடுத்து, கஷ்டங்கள் வந்துடுத்து, வியாதி வந்துடுத்துனா அவன் பகவானே பகவானே பகவானேன்னு நினைப்பான். ஜிக்யாசுகு, ஈஸ்வரூபத்தை அறிஞ்சுக்கணும்னு ஆசை உள்ளவனாக இருக்கானே அவனும் வருவான். அர்த்தார்த்தி, பணம் வேணும், அது வேணும், இது வேணும், பொருள் வேணும்னு நினச்சி அதுக்கு ஆசைப்பட்டு வரணும் வருவான். ஞானி என் சுரூபத்தையே அடையணும்னு யார் நினச்சிருக்கணும் வருவான். இந்த 4 பேரும் எங்கிட்ட வருவா. ஆகினால வரமாட்டான்னு கிடையாது. கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருந்தான்னாக்க இந்த மாயா காரியத்திலே மூழ்கி இருந்தாலும் கொஞ்சம் புண்ணியம் பண்ணி நல்ல வாசனை இருந்ததுன்னா இந்த மாதிரி வியாதிகள் வர சமயத்தில் நினச்சிக்கிறது, பொருள் வேணுங்கிறதுக்கு நினச்சிக்கிறது, ஈஸ்வரஸ்வரூபம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, ஞானத்தை தான் நம்ம அடையணும், வேறு ஒன்றுமே நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி முழு நேரமாக ஞானத்தையே அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க இருக்கான். இப்படி 4 தினத்தில் பக்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். தேஷாம் ஞானி நிக்து நித்தா ஏகபக்தி விசிஷ்யதே பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா. இந்த 4 பேரில் யார் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சவான்னா ஞானி தான் எனக்கு பிடிச்சோம். பாக்கி எல்லோரும் கேட்டதை பணத்தை கொடுத்து விட்டுருவேன், இன்னும் கொஞ்சம் திண்டாடி இருந்துக்கிட்டமேங்கிறதுக்கு. ஆனால் என் சுரூபத்தை அடையணும்னு யார் வரானோ அவனை காட்டு எனக்கு பெரியமா உள்ளவும் கிடையாது, அவன்தான் எனக்கு பெரிய தமம். ஆகினால தேஷாம் ஞானி நித்தியுக்தா, இந்த 4 பேருக்குள்ள ஞானி தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சவன். அவன் தான் எப்போதும் என்னை பற்றியே நினச்சிட்டே இருக்கக்கூடியவன். ஏகபக்தி விசிஷ்டே, ஆத்மஸ்வரூபம் ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே என் சுரூபத்தையே நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணிட்டுருக்கணும். அவன் தான் ஞானி. பிரியோகி ஞானினோ அத்தியர்த்தம். ஆகினால அவனை தான் எனக்கு அந்த பிரியமாக உள்ளவனை, அந்த ஞானியை தான் எனக்கு பிடிக்கும். அகம் சச்ச மம பிரியா. அவனுக்கு என்ன தான் பிடிக்கும், எனக்கு அவனை தான் பிடிக்கும். இந்த 2 தவிர பாக்கி 3 கூட சாமானியமான பக்தி விஷயத்துக்கு சொல்லாமே தவிர காரியத்துக்காக அதெல்லாம் பக்தி. ஒரு காரியம் ஆச்சுன்னா அப்புறம் மறந்துடுவான். வியாதி இருங்கிற வியாதி வந்து கொடுத்துனா அம்மாடா பாடா கடவுளே காப்பாற்று கடவுளே காப்பாற்றுப்பான். வியாதி முடிஞ்சுன்னா அப்புறம் மறந்துடுவான். அந்த மாதிரி பணத்துக்கு எவ்வளோ ஆசைப்படுவானுன்னா ஈஸ்வரன்கிட்ட அதை கேட்டுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன், உனக்கு வண்டி போடுறேன், அதை போடுறேன், திருப்பதியில் போய் பிரார்த்தனை பண்ணுறாள் எல்லோரும். அந்த மாதிரி எல்லாம் பிரார்த்தனை பண்ணி நிறையா கோடி கோடியாக கொண்டு பகவான்கிட்ட கொடுப்பான். திருப்பி பல கோடி வரணும் அவனுக்கு. அந்த ஞானம் உள்ள அந்த கோடி வந்து போய் எல்லாம் சௌக்கியமாக இருக்க வரைக்கும் அவன் பகவானை நினச்சிட்டு இருப்பான். முடிஞ்சு போச்சு அப்புறம் திருப்பி அசுரன் ஆகிடுவான். அவனும் உலக வாழ்க்கையில் வந்துடுவான். ஜிக்யாசு எப்படி ஆசைப்படுறாரு தவிர முழு நேரமாக நான் தான் பகவானே அடையணும் ஞானம் நினைக்கல. எப்படி இருக்குது இந்த பகவத் ஸ்வரூபம், அவர் கொஞ்சம் அறிஞ்சு பார்க்கலாமேன்னு கொஞ்ச நாள் முயற்சி பண்ணுவான். அது பண்ணி கொஞ்சம் வந்ததுன்னா சரி, வரலன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் விட்டு விட்டுலாம் சாமானியமாக தான் இருப்பான். ஆகையினால இந்த 3-4 பேருக்குள்ளே ஞானி தான் எப்பொழுதும் என்ன நினச்சிட்டே இருந்து என் சுரூபத்தை அடையிறதுக்கு வரான். பாக்கி 3 பேரும் காரியத்துக்காக பக்தி பண்ணுவா, காரியம் முடிஞ்சு போச்சுன்னா மறந்துடுவா. அது இன்றைக்கி உலக வாழ்க்கை நாமே அப்படி தான் பார்க்குறோம். இந்த மாதிரிலாம் பக்தி உள்ள வார்ப்பாடத்தில் வேறு எந்த தினசுன்னு இருக்க மாட்டா. அவள் எல்லாரையும் காட்டில் எனக்கு பிடிச்சவன் யாருன்னா என்னை பற்றி யார் நினச்சிட்டு இருக்கானோ அவனை தான் எனக்கு நன்னா பிடிக்கும். எனக்கு அகம் சச்ச மம பிரியா. அவனும் என்னை நினச்சிட்டு இருக்கான், நானும் அவனே நினச்சிட்டு இருக்கேன். 2 பேரும்
எங்களை தவிர வேறு யாருமே பெரிய சமமாக உள்ள வேறு யாருமே கிடையாது. உதாரா சர்வவேதே, பக்தியே இல்லாமல் அசுரனாக இருந்துக்கிட்டு உட்காந்துட்டே இருக்கிறத காட்டணும். இந்த 3 பேரும் தேவலை, மோசம்னு நான் சொல்லலை. 3 பேரும் ஏதோ என்னை பற்றி நினைக்கிறானே, அது வரைக்கும் சந்தோஷம். அந்த காரியம் ஆறு வரைக்குமா நினச்சிட்டுருக்கான் இல்லையா, கொஞ்ச நாள் ஆகுது, அது வரைக்கும் சந்தோஷம். ஒன்றுமே இல்லை, எல்லாம் நான் தான் அகங்காரத்தில் உட்காந்துருக்கிறத காட்டிலும் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான், அவரை கும்பிடணும், அவர் மூலம் நல்லது அடையணும். இந்த பக்தி வரைக்கும் வந்த வரைக்கும் எல்லாருமே நல்லவா தான். உதாரா சர்வவேதே, பாக்கி 3 பேரும் நல்லவா தான். ஒன்றுமே கிடையாது, எல்லாம் நான் தான் நினச்சிருக்கிறத காட்டிலும் நம்ம ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான், அவரெல்லாம் கொடுப்பார், நமக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வார். அந்த நம்பிக்கையோடு ஆசையோடு என்னுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையோடு கூட யார் இந்த முயற்சி பண்ணணும், எல்லாரும் நல்லவா தான். உதாரா சர்வவேதே ஞானி தூ ஆத்மேவதம், ஞானி தான் எனக்கு பிடிச்சவன், பாக்கி எல்லோரும் பிடிக்காதுன்னு சொல்லலை. நல்ல மனுஷன் அவளும் ஒன்றுமே இல்லாமல் அகங்காரமாக உட்காந்து என்னால் தான் முடிஞ்சு அகங்காரம் பண்ணி என்னை பற்றி நினைக்காமே யார் இருக்கானோ அவனை காட்டினும் எல்லாம் பகவான் தான் சொல்லி பகவான் நினச்சிக்கிட்டு காரியங்களை பண்ணிட்டுருக்கானே, அவன் ரொம்ப நல்லவன் தான். உதாராக சர்வதேவே, இந்த 3 பேரும் ரொம்ப நல்லவா தான். ஆனால் எனக்கு பிடிச்ச யார், அவன் அப்புறம் மறந்துடுவான். என்ன இவனெல்லாம் மறக்கவே மாட்டான், என் சுரூபமாகவே ஆகி ஞானி ஆகிடுவான். ஞானித்து ஆத்மீய மதம் ஆஸ்தித சகி யுக்தாத்மா மாமேவ உத்தமாம் கதியம். அதனால் அவன் எப்போதும் என்னை பற்றியே நினச்சிட்டே இருப்பான், என்னை தவிர வேறு ஒன்றையும் நினைக்கவே மாட்டான். மற்றவாள்லாம் காரியம் ஆகிட்டு என்னை மறந்துடுவா, அது வரைக்கும் நினச்சிட்டே இருப்பான். பூஜை பண்ணுவா, அகங்காரம் பூஜை பண்ணுவா, அலங்காரம் பண்ணுவா, தீபம் பண்ணுவா, ஆர்த்தி பண்ணுவா, நைவேத்தியம் பண்ணுவா, பலவிதமான பிரார்த்தனைலாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாள். அதனால் அவள்லாம் தேவையில்லை. ஒன்றும் இல்லாமல் சோம்பேறியாக உட்காந்துட்டு அது துஷ்டனாக இருந்து உட்காந்துக்கிறத காட்டிலும் இவன் 3 பேர் நல்லவா தான். ஆனால் என்னை பற்றி நினைப்பத்தவிர வேறு எந்த நினைப்பே இல்லாமல் யார் இருக்கானோ அவன் ரொம்ப உத்தமான மனுஷன். மாமேவ அனுத்தமாம் தெரியும், அவனை மாதிரி அனுத்தமான உயர்ந்த நிலை அடைந்து யாரும் கிடையாது. பகூனாம் ஜென்மநாமத்தே ஞானவான் மாம் பிரபத்ததே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லபா. பல பிறவைகள் எடுத்தால் தான் இந்த பிறவியில் நமக்கு இது மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் கிடைக்கும். பல கோடி ஜென்மாக்களுடைய புண்ணியங்கள்லாம் சேர்ந்து இருந்தால் தான் இந்த ஜென்மாவில் என்னை பற்றி நினைக்கிறது ஞாபகம் வரும். அவர் தான் இந்த உலகத்தை படைக்கிறார், காத்துறார், அழிக்கிறார், எல்லாம் பண்ணுற அவர் தான். நமக்கும் ஞானத்தை கொடுக்கணும் அவர் தான். அவரே ஞான ஸ்வரூபமாக இருக்கார், அவரே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கார். இப்படிலாம் நினச்சின்னு வரோம். யாருன்னா யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்க முடியும். அதுவும் பல பிறவைகளை செஞ்சதுனால வரக்கூடிய புண்ணியம். பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்ததே. அதனால் பல பிறவைகளுடைய புண்ணியம் இருந்தால்தான் அது கிடைக்கவே தவிர ஒரு பிறவைகளை மாத்திரம் என்ன வந்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல பிறவைகளை எவ்வளோ வாசனைகள்லாம் இருப்பிட்டு, துஷ்ட வாசனை இருக்குது, கெட்ட வாசனைலாம் இருக்குது. எத்தனையோ பிறவை எடுத்தோம், என்னெல்லாமோ எங்கேயோ போனோம், சொர்க்கம் போனோம், நரக்கம் போனோம், எல்லாம் பண்ணி அத்தனை வாசனையும் இருக்கிறதுனால, அத்தனை துஷ்ட குணங்களும் இருக்கிறதுனால என்ன நினைக்க முடியாது. ஆனால் அத்தனை பிறவிலையும் நல்ல காரியம் பண்ணியிருந்தான்னா அத்தனை நல்ல காரியம் சேர்ந்திருந்து இவனுக்கு ஒரு புண்ணியத்தை கொடுத்து என்னை நினைக்க வச்சது. பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபந்தது. அப்படி பல பிறவிகளில் ஒருத்தன் யாரோ 2 பேர் என்னை பற்றி நினச்சி என் சுரூபம் ஆகிறதுக்கு ஆசைப்படுறான். வாசுதேவ சர்வமிதி, நான் தான் எல்லா சுரூபமாக இருக்கேன்னு நினச்சிக்கணும். மகாத்மா சுதுர்லபா, அவன் தான் மகாத்மா, அவன் ரொம்ப ரொம்ப துர்லபமாக உள்ளவன். ஏன்னா அதுமாரி ஆளே கிடைக்கவே கிடைக்காது. அதனால் அப்படிப்பட்ட சுரூபமாக இருக்கான். இந்த இடத்துல வாசுதேவன் ஒன்று இந்த கிருஷ்ண பரமாத்மா வாசுதேவனுடைய பிள்ளையாக நினச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் யாருன்னா மகாத்மா சுதுர்லபா. அவர் சர்வமித்தின்னு போட்டதுனாலேயே இவர் கோகுலத்துக்குள்ளே மாத்திரம் உட்கார்ந்துருக்கார். ஆனால் நமக்கு புரியுறதுக்கு என்ன பண்ணார், வாசுதேவன் போட்டால் தான் அவருக்கு நம்மளை பற்றி புரியும். அந்த வாசுதேவர் யார், சாட்சாத் நாராயணஸ்வரூபம். அவர் தான் ஆத்மஸ்வரூபம், அவர் தான் ஞானஸ்வரூபம். அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை சொன்னால் அவருக்கு புரியாது. வாசுதேவன் நான் தானே சட்டுன்னு புரியும் அவருக்கு. ஆகினால சர்வமாகவும் எல்லாமாகவும் இருந்து கொண்டு சர்வ ஆனந்தஸ்வரூபமாகவும் ஞானஸ்வரூபமாகவும் பிறவில்லாத பெரும் பெற்ற கொடுக்கக்கூடிய ஸ்வரூபமாக உள்ளவர் யாருன்னா வாசுதேவன். சொன்னாலும் இந்த ஆத்மஸ்வரூபம் ஈஸ்வர ஸ்வரூபம் தான் வாசுதேவனாக இங்கே வந்திருக்கிறதுனால இந்த அபிமானத்தோட வாசுதேவன் சொன்னால் நமக்கு புரியுமானதுனால வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கான் அப்படின்னு காமிக்கிறது சொல்கிறார். இந்த வாசுதேவன் எங்கெல்லாம் நிறைஞ்சிருக்காருன்னு பார்த்தோம்னால் பிரம்மதேவன் ஒரு சமயத்தை எல்லாத்தையும் ஐஷன் போய்ட்றான்.
கருக்குட்டி மாடு எல்லோரையும் ஐஷன் போய்ட்றான், பிள்ளைகள் யாதவா எல்லோரையும் ஐஷன் போய்ட்றான். அப்போது இவரே அத்தனை சுரூபமாக ஆகிடுறார். அங்கே ரொம்ப நாள் ஆச்சு. பிரம்மா திருப்பி வந்து பார்க்குறா, இங்கே பாட்டு கருக்குட்டி மாடு எல்லாமே ஆளெல்லாமே இருக்காலாம், எப்படி ஆச்சு தெரியலையேன்னு பார்க்குறான். தனியை பார்த்துட்டு பிரம்மா அதிசயப்பட்டு, நம்ம சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கோம், இப்போ வந்தால் அவரே சிருஷ்டி பண்ணுவார் போட்டிருக்க எல்லாத்தையும், நமக்கு வேலை இல்லாமல் பண்ணுவோம் பயந்து அத்தனையும் கொண்டு விட்டுட்டு பிரம்மஸ்துதின்னு சொல்லி இவர் தான் சாட்சாத் பரமாத்ம ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் சொல்லி பண்ணுறான். அந்த மாதிரிலாம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அத்தனைக்கும் காரணமானவர் யாருன்னு சொன்னால் வாசுதேவனாக இருந்தாலும் வசுதேவருடைய பிள்ளையாக இங்கே இருந்தாலும் அசல் ஸ்வரூபம் என்ன? ஆத்மஸ்வரூபம் ஈஸ்வர ஸ்வரூபம் தான் இங்கே வந்திருக்கு. குழந்தையாக பிறந்து வசுதேவர் குழந்தையாக பிறந்து லீலைகள் பண்ணி உலகங்கள்லாம் இப்படி தான் இருக்கும், லீலைகளை பண்ணி ஞானத்தை உபதேசம் பண்ண வந்திருக்கு. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா ச துர்லபா. அப்படி அறிஞ்சிக்கணும் ரொம்ப 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 துர்லபமாக உள்ளனால தான் அறிஞ்சு கொள்ள முடியும். காமே ஸ்தேஷ்டே கிருதஜானாக தபஸ்யந்தே அந்நிய தேவதாக தம் தம் நியமமாஸ்தாய பிரகுதா நேதா சுயாக. இந்த ஜனங்களுக்கு எப்படி இருக்குன்னா மனசு, எனக்கு இந்த ஆசை இருக்குது, எனக்கு அந்த ஆசை இருக்குது, இந்த ஆசை இருக்குன்னு சொல்கிறதுனால ஒரு சாமி ஒன்று ஒன்று பிடிச்சிக்கிறான். கிராம தேவதையிலேருந்து ஆரம்பித்தா நகர தேவதை வரைக்கும் என்னென்ன ஆசை இருக்கோ அதை அவன் பண்ணிகிட்டே இருக்கான். நான் தான் புரிஞ்சுதுன்னா என்ன மாத்திரம் பண்ணுவான், நான் தான் இல்லைங்கிறதுனால ஆசைகள் நிறையா இருக்கிறதுனால அவனுக்கு காமேகி தைஸ்தைகி ஆகிருத ஜானம், அதனால் இவெல்லாம் இழுக்கப்பட்டதான். ஆனதுனால காமத்தினால தேவதைகள்லாம் இழுக்கக்கூடிய ஆசை வந்ததுனால பிரபஞ்சந்தே அந்நிய தேவதாக, எத்தனை தேவதைகள்லாம் இருக்குமோ குட்டி தேவதைகள்லேருந்து பெரிய தேவதை வரைக்கும் எல்லா சாமியும் பிடிச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணுறோம். தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்தியா நீதா சுயா. இந்த பிரகிருத்தினால் அஜ்ஞானத்தினால மாயினால் மற்ற தேவதைகள்லாம் பிடிச்சிக்கிட்டு எல்லாம் விளையாடின்னு இருக்கான், பேசின்னு இருக்கான்.